ஒரு 10 பவுன் 20 பவுன் வாங்கியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் வாங்கினோம். இது வந்து ஃபர்ஸ்ட். ஏன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க? அதான் சரி. அப்போ உனக்கு பிடிக்கலையா? எனக்கு முடிச்சிருக்கு இப்போ. கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டாலும் மூக்குல மூக்கு கம்ப்ளீட். இப்போ வயசாயிருச்சு. 32 ஆகி போச்சுங்க. கூட்டிட்டு போய் கதை சுத்திட்டோங்க. ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தம்ப்நெயில் பார்த்ததும் நாங்கள் பெருசாக காஸ்ட்லியாக ஒரு 10 பவுன் 20 பவுன் வாங்கியிருப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு 3 பொருள் நான் காட்ட போகிறேன். இவங்க கையில் ஒரு 2 பேக் இருக்குது. அண்ட் டைமண்டில் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். செகண்டாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைமண்ட் வாங்கினோம், ஞாபகம் இருக்கா? அதை நான் போட்டிருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா டைமண்ட் மூக்குத்தி வாங்கியிருக்கோம். பிரபு, நான் மூக்கு குத்துனா உனக்கு பிடிக்காதுன்னு நீ சொல்லுவேன், ஆனால் இந்த டைம் எப்படி மூக்கு குத்தணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். நீ ஏன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீல? அதான் சரி குத்திக்கலாம். அப்போ உனக்கு பிடிக்கலையா? எனக்கு முடிச்சிருக்கு இப்போ. குத்துனதுக்கு அப்புறம் நல்லா முத்துன மூக்கு ஒரே குத்தும்போது இல்ல அவங்க மூக்கு குத்துன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்க, இந்த வீடியோல சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நான் இதுல நான் சொல்லிடுறேன். சரி, எதுக்கு ரொம்ப ஹைப்பை கிரியேட் பண்ணோம்? இது 3 மூக்குத்தி. அதுல 1 டைமண்ட் மூக்குத்தி, மீதி 2 வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மூக்குத்தி. அதுதான் இருக்கு. ஸோ வேற எதுவுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மூக்குத்தி வாங்கி மாத்தி இருக்கு. அது மாத்தினதெல்லாம் சொல்லி இப்ப அதெல்லாம் தேவையா? 3 மூக்குத்தி தான் இந்த வீடியோல காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட மூக்குத்தி எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண போறோம். மூக்கு குத்தணும் அப்படின்றது வந்து எனக்கு எப்படி சொல்றது, எனக்குன்னு பர்சனலான ஆசை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் குத்தியே ஆகணும் அப்படின்னு இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கூட்டிட்டு போய் பண்ண விஷயமும் கிடையாது. எனக்கு மூக்கு குத்தணுன்ற விஷயம் வந்து நான் எங்க அம்மா அப்பாலாம் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு தான் சொன்னேன். அட்வான்ஸா என் கல்யாணிக்கிறதுக்கு அப்படி காத்துக்கிட்டு கிடப்பியே வில்லேஜ் சைடு அப்படின்றதுனால எல்லாருமே பாட்டி என்னை சுத்தி இருக்க எல்லாருமே மூக்கு குத்தி இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டாலும் மூக்குல கம்ப்ளீட் ஃபீல் இருக்கும், அதுதான் பொண்ணுக்கு நிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்னுமா மூக்கு குத்துல அப்படின்ற மாதிரிலாம் வந்து அதை ஒரு குறையா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க அப்பெல்லாம் வந்து காலேஜுக்குலாம் போய் சிட்டிலலாம் நாங்க படிச்சனால அது வந்து எங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் ஃபேஷன் மாதிரி, ஓல்டு ஸ்டைல் மாதிரிலாம் இருக்கும். அதனால நாங்கள் எங்களுக்குலாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் அப்பா, நான் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலேருந்தே, ஒரு சின்ன மூக்குத்தி போட்டுக்கமான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு மூக்கு குத்தணும் அப்படின்றத எங்கள் அப்பாவோட ஆசை, எனக்கு வந்து மூக்கு குத்தி பார்க்கணுன்றது. ஆனால் நாங்கள் வந்து அப்போவுமே கல்யாணத்தும் போது இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக எங்கள் அப்பாவோட ஆசையை நிராகரிச்சிருக்கு. உனக்காக எங்கள் அப்பா வந்து எனக்கு மூக்கு குத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதை நான் வந்து குத்தலை. கல்யாணத்தும் போது நான் குத்தலை. ஆனால் எல்லாருமே சொன்னாங்க போய் மூக்கு குத்திட்டு வந்துடலாம், என்னதான் நகை போட்டாலும் அந்த மூக்குத்தி இல்லாத ஒரு மாதிரி குறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி என் சைடு ரிலேட்டிவ்ஸ், எங்கள் அம்மா அண்ட் எல்லாருமே சொன்னாங்க. பட் நான் இவங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் அதை செய்யலை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்போ எங்கள் அப்பா ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு அதை செஞ்சிருவேன் எதுனாலும். இது எனக்கு மூக்கு குத்தணும் அப்படின்றத சொன்னதை வந்து இவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் மூக்கு குத்திக்கிட்டுமான்னு, கொஞ்சம் வயசாகட்டும், வயசானக்கு அப்புறம் குத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ வயசாகிடுச்சு. 32 ஆகி போச்சுங்க. கூட்டிட்டு போய் கதை குத்திட்டோங்க. கரெக்டு தானே? எனக்கு 32 வயசு. உனக்கு 32, எனக்கு 34. எனக்கு 22 தான்டா. 22 10 வருஷத்துக்கு முன்னால. அதனால சரி, வயசு எப்ப ஆகுறது? வயசாகிற வரைக்கும் மூக்கு குத்துறதுக்கு வெயிட் பண்ண முடியுமா? மூக்கு வேற முத்திரும். அதனால வந்து முத்தி போய் தான் இருக்கு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆசாரியோட ஊசியே நெளிஞ்சிருச்சுன்னா பாத்துக்கோ. ஏன்
இது. அதனால சரி வயசானதுக்கு அப்புறம் குத்துறதுக்கு நம்ம இப்பவே குத்தி ஒரு சின்னதா போட்டுக்கலாம், பெருசா வந்து டிஃபரன்ஸ் தெரியாதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாமே பண்ணியாச்சு. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் கூட்டிட்டு போய் பண்ணிட்டு வந்துருவேன். டேட்டு போடணும்னு கேட்பேன், இவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, அப்புறம் கூட்டிட்டு போய் போட்டு வந்துருவேன். அது மாதிரி மூக்குத்தியே இவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. கழுத வேணான்னு சொன்னா என்ன வா போய் குத்தி தொலைவோம் அப்படின்னு போய் குத்திட்டு வந்தாச்சு. இன்னும் எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் நாங்க காட்டல. இப்போ ஒரு 3 டேஸ்ல ஊருக்கு போறோம். நான் குத்தும் போது டைமண்ட் மூக்குத்தி தான் குத்தியிருந்தேன். ஏன் டைமண்ட் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ராசிக்கு வந்து டைமண்ட் கல் வந்து ராசிக்கல். ஜாதகம் பார்க்குற இடத்துலையும் சரி, நிறைய இடத்துல அந்த மாதிரி எங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் நம்பிக்கை இருக்குது அப்படின்றனால டைமண்ட் வந்து போட்டால் அதிர்ஷ்டம் யோகம் அந்த மாதிரிலாம் வந்து ஜோசியர் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்படின்றனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைமண்ட் ரிங் போய் வாங்கி இப்போ எனக்கு உடம்புல டச் ஆகிட்டே இருக்க மாதிரி ஒன்று போட்டுக்கலான்ட்டு டைமண்ட் ரிங் வாங்கி போட்டிருக்கோம். அண்ட் டைமண்ட் தோடு போடணும்னு எனக்கு ஆசை பிரபு. அடுத்தது அது வாங்குறோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். மூக்குத்தி வாங்கினது மூடி கிடக்கு. இப்போ நான் டைமண்ட் மூக்குத்தி சூஸ் பண்ணது கொஞ்சம் பெருசா சூஸ் பண்ணிட்டேன். எப்பயுமே மூக்கு குத்தணும்னு நீங்க புதுசா முடிவு பண்றீங்க அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் இருக்கிறதுலே சின்ன சைஸ், அது என்ன சொல்லுவாங்கன்னா 2mm சைஸ். அதுதான் இப்போ நான் போட்டிருக்கிறது 2mm சைஸ்ன்னு நினைக்கிறேன், ரொம்ப குட்டி. அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் குத்தும் போது அது வளைஞ்சிரும் நெளிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் உறுதியாக எடுத்து குத்திட்டு கொஞ்சம் புண்ணு ஆறுனதும் சின்னதாக போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விகாரமாக தெரியாது. நமக்கு மூக்குத்தி தனியாக பார்க்கும்போது குட்டியாக இருக்கும். அது நம்ம குத்துனதுக்கு போட்டதும் மூக்கே பெருசான மாதிரி ஒரு மாதிரி நம்ம மூஞ்சியே மாறின மாதிரி நமக்கு அது எடுத்ததும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு மாதிரி எல்லாருமே வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. எடுத்ததும் நல்லா இருக்குன்ற மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால குட்டியா சின்ன மூக்குத்தியா சூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ் போக போக நம்மள மூக்குத்தியோட பழகிடுவாங்க எல்லாரும். அப்புறம் நம்ம பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து போயிட்டு டைமண்ட் மூக்குத்தி தான் வந்து செலக்ட் பண்ணேன். டைமண்ட் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 7700 ரூபா வந்தது. ஸோ இந்த மாதிரி டைமண்ட்லாம் ஜிஆர்டியில் இப்போ ப்ளூ கலர் பாக்ஸில் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். குத்துன எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அப்புறம் இது டைமண்ட் கல்லுக்கும் நார்மல் கோல்டில் உள்ள ஸ்டோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது நல்ல பிரைட்டாக தெரியுது முகத்தில். இவங்க காதில் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா, இது வந்து கோல்டில் ஸ்டோன் தான். இது ஒரு 1300 ரூபா வந்தது. நம்ம அதே டைமண்டில் போகும்போது 7700 ரூபா வருது. கொஞ்சம் 100-200 வித்தியாசப்படும் நீங்கள் எடுக்கிற வெயிட் பொறுத்து. ஸோ இந்த காதில் அவங்க போட்டிருக்காங்கல்ல கோல்டில் ஸ்டோன், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த கல் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு. இவங்க காதில் இருக்கிறது கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஸோ அதுதான் நமக்கு நல்ல பிரைட்டாக மூக்கில் வந்து நல்லா தெரியும். அதுவும் டஸ்கி ஸ்கின்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி டைமண்ட் மூக்குத்தி போடும்போது நல்ல பிரைட்டாக தெரியும். ஆனால் எனக்கு எடுத்ததும் மூக்கு குத்தாமலே இருந்துட்டு திடீர்னு இந்த டைமண்ட் மூக்குத்தி போடும்போது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது கொஞ்சம் டேஸ். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் தான் பழகுச்சு. நான் அதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இந்த 2mm குட்டி கோல்டில் ஸ்டோன் இல்லாமல் வெறும் கோல்டு மட்டும் இந்த மூக்குத்தி போயிட்டு ஜிஆர்டியில் வாங்கணும். பின்னாடி இது என்னது பிரபு? சொரை. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த ஆசாரி எனக்கு குத்துறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ நான் போட்டிருக்கேன்ல இந்த 2mm மூக்குத்தி, இது வந்து அந்த அந்த பின்னாடி இருக்க அந்த சொரை இந்த இது வந்து தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்டு தானே, அது உறுதியாக இல்லை, ரொம்ப லேசாக இருக்குது. மேபி இது வாங்கி நம்ம குத்தும்போது உடையிறக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஊசியெல்லாம் மாட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது வந்து இந்த டைமண்ட் மூக்குத்தி வச்சு தான் குத்தணும். எனக்கு குத்தும் போது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு மூக்கு வந்து நல்ல இந்த தடியா இருக்கு, இறங்கவே இல்லை. நல்லா அழுத்தி குத்துனாங்க, எனக்கு நல்லாவே பெயின் தெரிஞ்சது. கண்ணெல்லாம் கலங்கி கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. என்ன பிரபு? தேமி தேமி ஒன்றும் அழுகலையே, வலி தாங்க முடியாம அந்த வலிக்கு அப்படியே கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு. அண்ட் வந்து ஒரு வழியா மூக்கு குத்தியாச்சு. எப்படின்னா மூக்கு குத்தணுன்றது நாங்கள் பிளான் பண்ணி நாளைக்கு போய் மூக்கு குத்திட்டு வரலாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுலாம் பண்ணல. சும்மா வீட்டில் இருந்தப்போ திடீர்னு எங்க கரண்ட் இல்லை, வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே போய் உட்காந்துருந்தோம். சரி வெளியே எங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிஆர்டிக்கு போய் மூக்குத்தி வாங்கி மூக்கு குத்திட்டு வந்துடலாம். நான் சடனாக கூப்பிட்டேன், இவங்களும் வந்துட்டாங்க. மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது, மழையில் நினைஞ்சிட்டே போனோம்ல. போனோம் டைமண்ட் செக்ஷனில் இந்த மூக்குத்தியை செலக்ட் பண்ணோம். அப்படியே கீழே போய் ஆசாரிக்கிட்ட கொடுத்து குத்துனோம். குத்துனதுக்கு ஒரு 200 ரூபா 150 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். 100 ரூபாயா? 50 ரூபா தான் வாங்கினாங்களா? 50 ரூபா. உனக்கு காது குத்துறதுக்கு தான் 100 ரூபா வாங்கினாங்களோ? இவங்களுக்கு தங்கமயில குத்தணும் அந்த காது குத்துனது. எனக்கு வந்து இது ஜிஆர்டியில். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது குத்தணும்னு எனக்கு இந்த ஜுவல் வாங்க போயிருந்தோம். என்ன பிரபு? தங்கமயில சிட்டு போட்டிருந்தேன்ல, அதை க்ளோஸ் பண்ணி இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க இந்த செட்டு ஃப்ளவர் பேட்டர்னில். இது நிறைய பேர் நல்லா இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இது நல்லா தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு பியூட்டி போன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல இந்த ஃப்ளவர் வர்றது ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும். கரெக்டான சாரிக்கு கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி போட்டோம்னா நல்லா தானே இருக்கு பிரபு? நீ சொல்லு பிரபு. எனக்கு அழகா இருக்குல்ல.
நல்லா இல்லைன்னு ஒருத்தர் 2 பேர் சொல்றாங்க மெயில். சரி நான் அதே மாதிரி இந்த ஃப்ளார் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃப்ளாரு அண்ட் இங்கே இருக்க இந்த 2 ஃப்ளார் நமக்கு அந்த கரெக்டாக அந்த பியூட்டி போன்ஸ் கிட்ட வர்றது. அண்ட் நம்ம ட்ரெஸ்லாம் நிறைய இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரிக்கெலாம் போடும்போது கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் இருக்கும், கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டச்லேயும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கரெக்டு தானே, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணேன். அப்போ தான் இவங்களுக்கு நான் இவ்வளோ வாங்கும்போது எனக்கு இதை எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இத்தனை எடுக்கிறோம், இவங்க ஒரு மூக்கத்திக்கு போய் நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்களே, சரி ஒரு இந்த சின்ன தோடுக்கு போய் இதை குத்திக்கிட்டா இதை நான் வாங்கிக்கிட்டா அப்படின்னு பாவம் போல பச்சை குழந்தை மூஞ்சியை வச்சுட்டு என்கிட்ட கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டோம். அதை வாங்கி இவங்களுக்கு குத்தணும், இவங்க அழுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பெருசா அழுகலை. ஆல்ரெடி எனக்கு இருந்தது, ஆல்ரெடி இருந்த ஓட்டை ஒன்றும் இல்லையே, தூந்து போய் தான் இருந்தது. இது வந்து தங்கமயில இவங்களுக்கு குத்துனது ஸ்டோனு 1300 ரூபா தான் வந்தது. எனக்கு ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்டில் எடுத்து குத்தணும், சம வலி அழுதேன். இது குத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கண்ணாடியில் பார்க்குறேன், என் ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக, ஒரு மாதிரி விகாரமாக இருக்கு. அவ்வளோதான் ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ நீங்க ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு 100 தடவை யோசிச்சு நமக்கு லுக்கே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிட்டு, பரவாயில்ல நமக்கு குத்தி தான் ஆவேன், நான் அடுத்து ஒரு 10 பேர் நல்லா இல்லைனாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வந்து கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மூக்கு குத்துறதுக்கு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு அது பழகிரும். ஸோ அப்படிதான் எனக்கு குத்தும்போது குத்திட்டு வந்தப்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா இப்போ நிறைய பேர் நோஸ் பின் இல்லாம இருக்க பழைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோஸ் பின் அழகா இருந்துச்சு, ஏன் கழட்டிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது. அதை பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கழட்டல, பழைய வீடியோஸ் போஸ்ட் பண்றேன்ல, அதை பார்த்துட்டு மூக்குத்தி எங்க கழட்டிட்டீங்களா, என் மூக்குத்தி உங்களுக்கு அழகா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை வச்சு சொல்றேன். ஸோ நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கே மூக்குத்தியோட உங்கள் ஃபேஸ் நல்லா இருக்குமா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு ஏதாவது இந்த ஸ்டோன் பொட்டு குட்டி ஸ்டோன் இருக்கணும், அந்த மாதிரி வச்சு பார்க்குறது, இல்லைனா அந்த மாதிரி வச்சு ஃபோட்டோ எடுத்து, அதாவது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமில் எடுக்கக்கூடாது, பேக் கேமில் எடுக்கணும். எடுத்து அதை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது உங்கள் ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா, உங்கள் மூக்குக்கு செட் ஆகுதா, எந்த மாதிரி மூக்குத்தி போட்டால் செட் ஆகுதா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 தடவைக்கு 100 தடவை நம்ம லுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் போய் வந்து மூக்கு குத்துங்க. இதுதான் வந்து என்னோட சஜஷன். அடுத்தது எடுக்குங்களா இல்லை? அடுத்தது எடுக்க மாட்டோம் நாங்கள். அண்ட் டைமண்ட் வாங்குறீங்க அப்படின்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா தெரியும், அதான் இப்ப சொல்ல எல்லாரும் வாங்கிடுவாங்க. இந்த டைமண்ட் இந்த சர்டிபிகேட் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க, இது ரீசேல் பண்றதுக்கு நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். மோஸ்ட்லி வந்து எனக்கு டைமண்ட்ல வந்து வேற எதுவும் ஜுவல்லரிலாம் வாங்கி வச்சுட்டு அதை ரீசேல் பண்ற பிளான்லாம் எனக்கு கிடையாது. அப்படி ஆசைக்கு நீங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ற மாதிரி ஜுவல்லரியா பார்த்து டைமண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சர்டிபிகேட்டும் கொடுப்பாங்க. நான் அந்த மூக்குத்தி வாங்கிட்டு கடைசியில் அந்த மூக்குத்தி போடல, கழட்டி வச்சிருக்கேன். இது கொஞ்ச நாள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டைமண்ட் மூக்குத்தி போடலான்னு இருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து நாங்கள் ஆடி மாதம் பர்ச்சேஸ் பண்ணோம்னால நமக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க? ஒரு வெள்ளியா? வெள்ளி குத்து விளக்கா? ஒரு டம்ளர் 30 ரூபாய்க்கு. ஏன் இப்படி? நான் எதுனாலும் அழகா பேசுவேன், நீ எல்லாத்தையும் சல்லுன்னு இப்படி பேசுற. நல்ல பிரம்மாண்டமா சொல்லு, உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நல்ல சந்தோஷமா சொல்லு பிரபு. இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ணு பிரபு. ஒரே ஒரு டம்ளர் கொடுத்தாங்க, சின்ன டம்ளர் 50 ரூபா இருக்கும், 7000 ரூபாய்க்கு வாங்கினது. டம்ளர் எடுத்துட்டு வரவா? நான் சைடில் கிளிப்பிங் அட்டாச் பண்ணுறேன், கேலரியில் இருக்குது. இல்லைங்க, நல்ல பிராண்டடு பிஜியானோடது. நமக்கு அந்த ஃபில்டர் காஃபி அன்னபூர்ணாலாம் குடிப்போம்ல, அந்த அந்த டம்ளர், அந்த டவரா செட் தானே அது பேரு, அதை கொடுத்தாங்க. அது நல்லா குவாலிட்டியே இருக்கு, சூப்பரா இருக்கு. அன்னைக்கு நான் காஃபி கொடுத்தேன்ல, நல்லா தானே குடிச்சேன். அப்புறம் என்ன, சந்தோஷமா தானே இருக்கு. அதுன்னு 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்ற அது கொடுத்தனால நான் ஹாப்பி. 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, ஏன் அப்படி எடுத்துக்கிறேன்? 50 ரூபா தான் கொடுத்தாங்க. நான் ஒண்ணு, நீ தான் அப்படி அலட்சியப்படுத்துற. சரி விடுங்க, ஆடி மாசம் நம்ம வாங்குற வேல்யூக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கிளாஸ் தராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். தெரியாம பேசிட்டேன், புண்படுத்தவும் இல்லை கண்படுத்தவும் இல்லை, சும்மா இரு. இப்போ நம்ம ஆடி மாசம் வாங்கணும்னா ஆடி ஆஃபரா நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் தர்றாங்க. சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நான் டைமண்ட் மூக்குத்தி குத்திட்டு வந்து ஒரு 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். 10 நாள் இல்ல, ஒரு வாரம் தான்.
மூக்குல இருந்து ரத்தம் வடிகிறது கூட நிக்கல, அடுத்தது மாத்தியாச்சு. கருப்புகள். டைமண்ட் மூக்குத்தி வந்து பெருசா இருக்கு, சின்னதா போடலாம், ஏதாவது வேற ஏதாவது டிசைன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம புதுசா காது குத்தும் போதெல்லாம் நம்ம தோடு மாத்தி மாத்தி போட ஒரு ஆசை வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை பிரபு. பொண்ணுங்களோட ஆசைகளை வேல்யூ பண்ணுங்க, மதிங்க, மதிப்பு கொடுங்க. அது மாதிரி மூக்குத்தி மாத்தலாம், வேற ஏதாவது இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து தான் இந்த மூக்குத்தி. இது வந்து 2mm மூக்குத்தி. இது வந்து எவ்வளோ வந்துச்சு பிரபு? 900 எவ்வளோ 1000 கிட்ட வந்துச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் மூக்குத்தி, அதை நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வாங்கிட்டு வந்து போட்டால் என் ஸ்கின் டோனுக்கு அப்படியே போட்டிருக்கதே தெரியல. என்ன பிரபு, போட்டுட்டு எனக்கு மனசே கேட்கல. இவங்க பரவாயில்ல, வாங்கினது எதுக்கு மாற்றணும், வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், வாங்கிட்டு வந்து வைக்கணும். வாங்கிட்டு வந்து வச்சிருந்து எனக்கு மனசே கேட்கல. அதுதான் அதுக்கப்புறம் திருப்பியும் 3வது டைம் போய் மாற்றி அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக நாங்கள் இந்த பிளாக்ல எடுத்தோம். இது வந்து 1200 என்ன வந்துச்சு. இந்த மூக்குத்தி இந்த மூக்குத்தி 2 மூக்குத்தியும் சேர்த்து 2 மூக்குத்தியும் சேர்த்து 2000 ரூபா வந்துச்சு. 2000 ரூபாய்க்கு வந்து எங்களுக்கு அந்த காஃபி டவரா செட் வந்து கொடுத்தாங்க. இல்ல டைமண்டுக்கு தான் தந்தாங்க. டைமண்டுக்கு தான் தந்தாங்களா? இல்ல, டைமண்டுக்கு ஒன்றும் தரல. இதுக்கு தந்தாங்க. 7000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு நமக்கு கிஃப்டே தரல. நம்ம வாங்கல, நம்ம ஆடிக்கு முன்னாடியே போய் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். சாரி, நான் மாத்தி சொல்லிட்டேன். டைமண்டுக்கு எங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் கிடைக்கல. 2 மூக்குத்தி வாங்கினோம், குட்டியா வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப 3வது டைம் போயிட்டு இந்த பிளாக் மூக்குத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து என்னோட மூக்கு குத்தின எக்ஸ்பீரியன்ஸ். மூக்குத்தி கலெக்ஷன் ஒரு 3 மூக்குத்தி வச்சிருக்கேன். டைமண்ட் ஒன்று, இந்த பிளைன் கோல்டு ஒன்று, இந்த பிளாக் ஸ்டோன் ஒன்று. பிளாக் ஸ்டோன் தான் இப்போ இவ்வளோ நாள் போட்டிருந்தேன். பிளாக் ட்ரெஸ் இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு இந்த மூக்கு ஓட்டை வந்து ரொம்ப குட்டி. ஆனா இவங்களுக்கு பாருங்க 4 விரல் உள்ள போகும் போல இருக்கு. பெரிய மூக்கு ஓட்டையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ற மாதிரி உன் மூக்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்டானா. பெரிய மூக்கு ஓட்டையா கடவுள் இவங்களுக்கு படைச்சிருக்காங்க. ஆனா எனக்கு பாருங்க, மூக்குத்தி கலட்டி மாட்டெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. இவங்க சளியோட விட்டு மாத்திட்டு எனக்கு ஒன்றும் சளியெல்லாம் இல்லை. அது மாதிரி ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இந்த மூக்குத்தியெல்லாம் நம்ம 10-15 வாங்கி வச்சுட்டு மாத்தி மாத்தி போடணுன்ற ஒரு ஆசையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேஸ்ட்டு. எந்த மூக்குத்தி நமக்கு செட் ஆகும்னு ஃபர்ஸ்டே மைண்ட் செட் பண்ணிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அந்த தோடு மாத்திர மாதிரிலாம் மூக்குத்தி மாற்ற எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இப்போ ஏன்டா இத்தனை வாங்கணும்னு இருக்கு. இது மட்டும் வாங்கிட்டு விட்டுருக்கலாம். தண்டமா பாத்தீங்கன்னா நான் இந்த டைமண்ட்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு பிளாக் ஸ்டோன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு மூக்குத்தி வாங்கி நீ போட்டுக்க, நல்லாதான் இருக்கு, போட்டுக்க மேலே. அது மாதிரி இதுக்கெல்லாம் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட மூக்குத்தி எக்ஸ்பீரியன்ஸ், மூக்கு குத்துன எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இப்போ லைவா மூக்கு குத்தவா? வேணாம். சரி, ஓகே. போர் அடிச்சிருக்கும் இவங்களுக்கு இந்த வீடியோ. ஏதோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள வந்திருப்பாங்க. ஓகே, நான் இனிமே இந்த வருஷம் நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவோமா மயிலு? வாய்ப்புகள் இருக்கா? ஜிஆர்டில வந்து சிட்டு போட்டிருக்கேன். அது முடிஞ்சதும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவேன். எல்லாமே இருக்கு. பேங்கிள்ஸ் அண்ட் 2-3 செட் வச்சிருக்கேன். அண்ட் ரஃப் யூஸ் பண்றதுக்கு ரிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படின்றனால இதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்டேஜ் அதிகமா போகும், வாங்கி வாங்கி எதுக்கு அப்படின்ற மாதிரி இனிமே ஃபுல்லா கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்டா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கும், கோல்டு ரிலேட்டடானது அண்ட் சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு பண்ணல இந்த மாதிரி வந்து அந்த கிஃப்டிங் ஐடியாஸ் இவங்களுக்கு பண்ணுறது அண்ட் இவங்க எனக்கு பண்ணுறது, இந்த மாதிரி என்னை கிண்டல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை பாய்.